வசந்த் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். பேசுபொருள் நிகழ்ச்சியில் நம்ம நிறைய விஷயம் பேசியிருக்கோம். சிலது வந்து கொஞ்சம் சீரியஸாக இருக்கும், சிலது கொஞ்சம் ஜாலியாக பேசியிருப்போம். இன்றைக்கி வந்து எந்த விதத்துலையுமே கொஞ்சம் கூட ஜாலியாக பேச முடியாத ஒரு விஷயம். இந்தியாவுக்கு ஒரு பேரிழப்பு பலரையும் வந்து மிகுந்த துக்கத்தில் ஆழ்த்தியிருக்கு. பகல்காமில் இறந்த அவர்களுடைய அந்த ஆன்மாக்கள் சாந்தி அடையணும்னு சொல்லி வசந்த் நியூஸ் சார்பாக நாங்கள் எல்லாருமே வேண்டிக்கிறோம். அதே போல் தங்களுக்கு ரொம்ப நெருக்கமானவங்களை இழந்து வாடுறவங்களுக்கும் எங்களுடைய டீப்பஸ்ட் கண்டோலன்சஸ். பகல்காம் நடந்த அட்டாக் தான், அதை பற்றி தான் இன்றைக்கி வந்து நம்ம பேச பொருளில் விரிவாக பேச போகிறோம். எதனால் அது நடந்தது, பின்னணி என்ன, இந்தியா எப்படி ரிட்டாலியேட் பண்ண போகிறாங்க அப்படின்றதெல்லாம் பேசலாம் மாதவன் கூட. வணக்கம் மாதவன். வணக்கம் கார்த்திக். சொன்ன மாதிரி தான் நிறைய விஷயம் நம்ம பேசியிருக்கோம். ஆனால் இது பேசும்போதே கொஞ்சம் மனசுக்கு பாரமான ஒரு விஷயம் இது. இந்த பகல்காம் அட்டாக் பற்றி நிறைய பேர் நிறைய கருத்து சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ நமக்கு நம்மளுடைய பத்திரிகை நிருபர்கள், நம்ம வசந்த் செய்தியினுடைய பத்திரிகை நிருபர்கள் சொல்லியிருந்தாங்க. உங்களுக்கு என்ன தோணுது, எப்படி இந்த சம்பவம் நடந்தது? இல்லை, இப்போ இந்திய அரசு சார்பாக சொல்லக்கூடிய தகவல்கள் வந்து ராஜ்நாத் சிங்காக இருக்கட்டும், இல்லை வந்து ஒன்றிய அமைச்சர் அமித்ஷாவாக இருக்கட்டும், இந்த தாக்குதல் ஈடுபட்டவங்களை வந்து கண்டுபிடிச்சு அவங்களுக்கு வந்து சரியான நீதி கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மோடியுமே வந்து அதான் சொல்லியிருக்காங்க, பிரதமர் மோடியுமே அதான் சொல்லியிருக்காங்க. ஆனால் வந்து நமக்கு என்ன டவுட் இருக்குது அப்படின்னா, சப்போர்ட் பண்ணுறவங்களுக்கும் வந்து இந்த காரியத்தை செய்ய தூண்டுறவங்களுக்கும் வந்து தண்டனை கிடைக்கும், யார் இவங்க பின் பாயிண்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. காமனான ஒரு தளத்தில் வந்து பாகிஸ்தான் உதவி செய்யுது அப்படிங்கிற வாதம் எல்லா நாட்களுமே வைக்கப்பட்டுட்டு வருது. அப்படி வைக்கப்படுது. நம்ம வந்து ஒரு உலக இதில் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா ஒரு சாலிடான ஒரு எவிடன்ஸ் வைக்கணும். அவங்க வச்சுருக்காங்களா, அவங்களுக்கு சப்போர்ட் இருக்கா அப்படின்ட்டு. நம்ம இது வரைக்கும் வந்து அப்படி ஒரு எவிடன்ஸ் வந்து நம்ம பொது இடத்துல இன்னும் வைக்கலை இந்த தாக்குதலுக்கு. ஆனால் வந்து அது தனிப்பட்ட நபர்களான தாக்குதலாக இருந்தாலும் சரி, அப்படி இல்லாமல் ஒரு தீவிரவாத இயக்கம் வந்து பொறுப்பேற்றிருக்கு. அந்த இயக்கம் வந்து பொறுப்பேற்றிருக்கு. ஸோ இந்நேரம் வந்து இதுக்கு பதிலடி கொடுத்துருக்கணும் அப்படின்னு ஒரு பேச்சு இருக்கு. சில பேர் வந்து போர் வரக்கூடிய சூழ்நிலைகள், அது ஒரு ஒரு பரபரப்பான ஒரு கட்டத்தை நோக்கி அது போய்கிட்டே இருக்கு. ஆனால் வந்து பை ஃபார்ச்சுனேட்லி இதெல்லாம் வந்து கொஞ்சம் அவ்வளோ எண்டுக்கு போகாமல் இருக்கணும் அப்படின்னும் வந்து நம்மலாம் எதிர்பார்க்குறோம். ஓகே, பாய்ஸ்ரன் வேலி, பகல்காம் இந்த இடம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நிறைய ட்ரெக்கிங் டூரிசம் இதெல்லாம் நடந்துட்டு இருந்தாலும் ரொம்ப ரிமோட்டான ஒரு பிளேஸு. டென்ஸ் ஃபாரஸ்ட்டில் தான் வந்து இந்த தீவிரவாதிகள் வந்து கூடாரம் அமைச்சதெல்லாம் தகவல் சொல்லியிருக்காங்க. என்ன நடந்தாலும் சரி, ஒரு எமர்ஜென்சினா ஒரு ஸ்பெஷல் ஃபோர்ஸோ இல்லை மெடிக்கல் டீமோ வர்றதுக்கு சாலிடாக 40 நிமிஷம் ஆகிடும் அந்த இடத்துக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு பிளேஸ் இது. ஸோ நீண்ட நாட்களாக பிளான் பண்ணி அதுக்கப்புறம் இதை எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க. ஒரு பெரிய அடாசிட்டி இது. ஓப்பனாக சிவிலியன்ஸ் மேலே தொடுக்கப்பட்ட ஒரு அட்டாக் இது. இந்த அட்டாக் எப்படி நடந்தது, முதல்ல யார் யார் இதில் பாதிக்கப்பட்டது? ஸோ பகல்காம் வந்து அதோட அந்த நேச்சருக்கான ஒரு ப்ராப்பர்ட்டிஸுக்கு வந்து ரொம்பவே வந்து ஒரு ஃபேமஸான இது. நதிகளாக இருக்கட்டும், இமயமலையோட அந்த அடிவாரங்களாக இருக்கட்டும், இதனால வந்து நிறைய பேர் அங்கே போய் இந்த டென்ட் போடுறது, இதுக்குன்னு வந்து ஹார்ஸ் ரைடிங் மாதிரியான இந்த இது இருக்கும்ல, அந்த பலூனில் ரொட்டேட் அந்த இதெல்லாம் மாதிரியான பொழுதுபோக்கு அம்சங்கள் நிறையா இருக்கும். ஸோ வந்து இந்த கோடை காலத்தில் அதிகமான நபர்கள் வந்து போகக்கூடிய ஒரு முக்கியமான இடங்கள்ல அதுவும் ஒன்று. நீங்கள் சொன்ன மாதிரி அது ஒரு டென்ஸான ஃபாரஸ்ட்டுங்கிறதுனால வந்து அவ்வளோ ஈஸியாக வந்து நம்ம எல்லாரையும் வந்து செக் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா வருஷத்தில் குறிப்பாக கோடை காலத்தில் நிறைய சுற்றுலா பயணிகள் போயிட்டு வந்துட்டு இருக்க இடம். ஸோ எல்லாரையும் வந்து அவங்களால வந்து பாதுகாக்க முடியாது, ஐ மீன் என்னென்னா எல்லாரையும் சந்தேகப்பட முடியாது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டையும் வைக்கிறாங்க. ஸோ அப்படியான ஒரு நாளில் தான் வந்து மக்கள் அவங்களோட ஒரு விடுமுறை நாளில் வந்து என்ஜாய் பண்ணலாம் போகலாம் அப்படிங்கிற நாளில் தான் வந்து இது ஒரு நடந்திருக்கு. சொன்ன மாதிரியே வந்து அவங்க கிராஸ் பார்டர் டெரரிசம் இந்த மாதிரி தான் அது எல்லாம் தாண்டி வந்திருக்கிறாங்க. அது அந்த பிளான் எப்படி போட்டாங்க என்ன அப்படிங்கிறதெல்லாம் வந்து இனிமேல் தான் வந்து இதில் விசாரணையில் தெரிய வரும். ஆனால் நியூஸில் நிறைய செய்திகள் நம்ம பார்க்கும்போது வந்து பாடி கேம் மாட்டியிருந்தாங்க. அங்கேயே ரொம்ப நாள் வேவு பார்த்த மாதிரி சொல்கிறாங்க. அந்த இடத்துல வந்து பொட்டன்ஷியலாக யார் வருவா போவா, டூரிஸ்ட் பீக் டைம் எந்த டைமில் இருப்பாங்கன்ற மாதிரி சில இன்ஃபர்மேஷன்லாம் கேதர் பண்ணியிருக்காங்க. ஆமாம். இன்னொன்று நிறைய தகவல்கள் நமக்கு வருது. ஒவ்வொரு அங்கேருந்து வர தகவல்கள் மாதிரி இருக்குது. சம்பவத்தை பார்த்தவங்களே வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச தகவல்களே வந்து முன்னுக்கு பின் முரணா சொல்கிறாங்க. ஒருத்தவங்க சொல்கிற தகவல் வந்து இன்னொருத்தவங்க சொல்கிற தகவல் வந்து வேறுபடுது. டீட்டெயில்டான ஒரு அறிக்கையை வந்து போலீஸ் துறையோ இல்லை வந்து மத்திய அரசோ வந்து வெளியிட்டால் தான் வந்து நமக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது ஃபுல்லாக தெரியும். ஏன் அப்படின்னா அப்படி ஒரு ஒரு ரஷ்ஷான ஒரு சுச்சுவேஷனில் மக்கள் எந்த இதெல்லாம் கவனிச்சுருந்துருப்பாங்க, எந்த இதெல்லாம் வந்து பாசிபிள் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் வந்து இப்படி ஒரு தாக்குதலை இவ்வளோ துணிச்சலாக வந்து பண்ணுறதுக்கு அவங்களுக்கு முன்கூட்டியே வந்து இந்த டேட்டாஸ்லாம் அவங்களுக்கு இருந்திருக்கணும். இவ்வளோ நேரத்துக்கு அப்புறம் தான் வந்து போலீஸ் வருவாங்க. ஸோ ஈஸியாக வந்து இப்போ 4 பேருமே வந்து உயிரோட வந்து அங்கேருந்து தப்பிச்சிருக்காங்க. ஸோ இதுக்கான அந்த வாய்ப்புகளை கொடுத்தலாம் அவங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கணும் அப்படின்னா ஆல்ரெடி அவங்க வந்து இதில் ஃபெமிலியராக இருக்கணும்ல. ஸோ மேபி அவங்க முன்னாடி கூட வந்துட்டு போயிருக்கலாம் அப்படின்னு ஒரு கருத்து முன்வைக்கிறாங்க. ஓகே,
ஆனால் இதில் ரொம்ப துரதிர்ஷ்டமான விஷயம் என்ன அப்படின்னா அங்கே உயிரிழந்தவங்க தான். ஆமா. துப்பாக்கி முனையில் அவங்களுடைய உயிர் போயிருக்கு. அதில் இந்த கர்நாடகத்தை சேர்ந்த மஞ்சுநாத் அப்படிங்கிறவங்க இறந்துருக்காங்க. அண்ட் ரொம்ப சமீபத்தில் கல்யாணம் ஆன ஒரு புதுமண தம்பதி. அது ரொம்ப ஆமா, ஒரு பையனோட அந்த பையனோட அழுகிற தந்தை வந்து இறந்துட்டாரு. அந்த வீடியோ கூட வந்து ரொம்ப ஒரு ஹார்ட் டச்சிங்காக தான் இருக்கு. பொதுவாக வந்து வன்முறை வந்து எந்த இடத்துலையுமே வந்து யாராலையுமே ஏற்றுக்கொள்ளக்கூடியது. அதுவும் வந்து மத அடிப்படையிலாக இருக்கட்டும், இல்லை எந்தெந்த அடிப்படையிலுமே வந்து வன்முறை ஏற்றுக்கொள்ள முடியாது. இது காஷ்மீரில் வந்து அது இன்னைக்கு இந்த பிரச்சனை இல்லைன்னா கூட இது ஆஃப்டர் வந்து காஷ்மீரை வந்து மோடி வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த ஆர்டிகல் 370 வந்து இது பண்ணதுக்கப்புறம் வந்து இங்கே வந்து அமைதி திரும்பிடும் அப்படின்னாங்க. ஜனநாயக பூர்வமாக வந்து அதை மாற்றுறோம், அதுவும் வந்து ஒரு சாதாரண இந்தியன் இது மாதிரி வந்து இருக்கும் அப்படின்னாங்க. அது மாறிட்டா அப்படின்னா நமக்கு இந்த எந்த கேள்வியுமே கிடையாது. ஆனால் வந்து இந்நேரம் வரைக்குமே வந்து அவங்களால அதை பண்ண முடியலையே அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு வருது இல்லை. ஓகே. இப்போ பேரமுல்லாவில் நடந்த ஊரியில் நடந்ததுக்கு அப்புறமா இருக்கட்டும், இதில் இப்போ பகல்காமில் இருக்கட்டும், ஒரு சம்பவத்துக்கு அப்புறம் வந்து ஒன்றிய அரசு என்ன பாடம் கற்றுக்கிட்டாங்க? பதில் தாக்குதல் நடத்துறதுனாலே வந்து அதை வந்து அடுத்து நடக்காம தடுக்க முடிஞ்சிருமா? ஊரிக்கு அப்புறம் வந்து ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க, அப்புறம் புல்வாமாக்கு அப்புறம் ஸ்ட்ரைக்கு அப்புறம் வந்து இவங்க சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க. ஸோ பதிலடி மட்டுமே வந்து சரியாக இருக்குமா எல்லா நேரத்துலையும்? அப்படி இல்லாமல் அந்த முன்கூட்டியே வந்து ஒரு பாதுகாப்பை வந்து கொடுக்கணும். ஏன் அப்படின்னா குறிப்பாக அந்த மாதிரியான பிரதேசங்கள் இப்போ அடுத்த அமர்நாத் யாத்திரை வந்து அந்த ஏரியாவில் வந்து ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு இது, அதிகபட்சமான பக்தர்கள் கூடக்கூடிய இடம். இது அடிப்படையில் வந்து ஒரு பயத்தை உண்டு பண்ணிடும் அப்படின்ட்டு காங்கிரஸ் செயற்குழுலேயும் வந்து பேசியிருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு துரதிருஷ்டவசமான சம்பவங்களுக்கு அப்புறம் மத்திய அரசு ஒரு பாடம் கற்றுக்கலையோ அப்படிங்கிறதையும் வந்து எதிர்க்கட்சிகள் கேள்வி எழுப்பிட்டு வராங்க. ஓகே. டிஃபென்ஸ் ஆஸ்பெக்டில் நிறைய பேர் சொல்லும்போது வந்து ஒரு இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஒரு இந்தியாவுக்குன்னு ஒரு சாவர்னிட்டி இருக்குது. அதை மீறி ஒரு சில குரூப்ஸ் வந்து வெளியே இருந்தோ இல்லை உள்ளேருந்து ஆப்ரேட் பண்ணி வராங்க அப்படின்னா ஒரு சின்ன பையன் கூட மைக்கில் பேசுகிற ஒரு விஷயம் வந்து ரொம்ப வைரலாக போச்சு. எப்படி அவங்களால ஆப்ரேட் பண்ண முடியுது? இப்போ இன்டெலிஜென்ஸ் டீம் இருக்குது. இப்போ தமிழ்நாட்டு லெவலில் வந்து நீங்கள் இதோடைய பதட்டம் எந்த அளவுக்கு இருக்குன்னா, தமிழ்நாட்டில் வந்து நிறைய இடங்களில் வந்து செக் பண்ணுறது அந்த மாதிரி போலீஸ் ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ போலீஸ் வந்து ஹை அலர்ட்டில் இருக்காங்க இன்னைக்கு சுச்சுவேஷனில். அப்படி இருக்கும்போது ஆல்ரெடி ஒரு இந்த மாதிரி சிக்கல்கள் இருக்கிற இடத்துல இன்டெலிஜென்ஸ் வந்து இன்னும் ஸ்ட்ராங்கரில் இருந்திருக்கணும். அதான் இப்போ நீங்களே சொல்கிற மாதிரி இப்போ சாதாரண அப்படி ஒரு ட்ராக் ரெக்கார்டே இல்லாத ஒரு லேண்டில் வந்து அது தேவைப்படுறத விட ஆல்ரெடி வந்து ஜேகேல வந்து நிறைய இருக்கு. ஸோ வந்து நான் மற்ற இடங்களில் இப்போ கம்பேர் பண்ணி இப்போ நீங்கள் தமிழ்நாட்டில் அந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர் தேவைப்படலைன்னா கூட இங்கே வந்து அதுக்கான ஒரு ஃபெசிலிட்டி இருக்கு. ஒரு பாதுகாப்பு ட்ரில்லாமே இது பண்ணுறதுக்கோ இல்லை வந்து சோதனை இடுறதுக்கோ இது இருக்கு. ஆனால் வந்து இந்த மாதிரி பல சம்பவங்கள் ஜேகேல ஆல்ரெடி நடந்திருக்கு. பதட்டம் அதிகமான இடம். ஸோ இதை விட வந்து 3 மடங்கான பாதுகாப்பு அங்கே இருக்கணும்ல. அதுதானே வந்து ஒரு சரியான வந்து ஒரு வழிமுறையாக இருக்கும். ஏன் அவங்க பண்ணலை அப்படிங்கிற கேள்வி தான் வந்து திருப்பி திருப்பி பொதுமக்களாக இருக்கட்டும் எதிர்க்கட்சிகள் திருப்பி கேட்குறாங்க. கிட்டத்தட்ட வந்து அந்த பிஓகேல ஒரு 12 குழுக்கள் வந்து தீவிரவாத குழுக்கள் இருக்காங்க அப்படின்னு ஒரு ஒரு ஆய்வு அறிக்கை சொல்லுது. வேற வேற கிளர்ச்சி குழுக்களாக இருக்கட்டும் தீவிரவாத குழுக்களாக இருக்கட்டும் எல்லாமே வந்து ஆயுதம் தாங்கிய போராட்ட குழுக்கள் தான். அப்படி இருக்கும்போது எப்படி வந்து அவங்களால வந்து ஈஸியாக வந்துட்டு போக முடியுது? இதுக்கான பதிலை வந்து ஏன் வந்து சொல்ல முடியல அவங்களால? இந்நேரம் வரைக்கும் வந்து அவங்க பதிலடி கொடுப்போம் அப்படின்னு எல்லாருமே சொல்றாங்க. பிரதமர் சொல்றாங்க, பாதுகாப்புத்துறை அமைச்சர் சொல்றாரு, உள்துறை அமைச்சர் சொல்றாரு. எப்படி இது நடந்துச்சு அப்படிங்கிறதுக்கான ஒரு சாலிடான வந்து ஒரு பதில் வந்து அவங்க கிட்ட இருந்து வரல. ஒரு பதிலடி வேணா இப்போ நமக்கு ஒரு ஆறுதலாக இருக்கலாம். வெளியே இருந்து பார்க்குற தேர்ட் பர்சன் நமக்கு ஓகே இந்தியா மேலே நீங்கள் கை வச்சிங்க நாங்கள் திரும்பி அடிச்சிருக்கோன்னு. ஆனால் அதில் உயிரிழந்தவங்களையோ இல்லை அதில் இந்த ட்ராமால 26 பேரை வந்து வெளில கொண்டு வர முடியாது, திருப்பி வந்து எடுத்து கொண்டு வர நடக்காம ப்ரிவென்ட் பண்ணுறது தான் உண்மையில நம்ம சாவர்னிட்டியை நம்ம ஹோல்டு பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். இன்னொன்று பொதுவாக வந்து ஆர்மி ஜெனரல்ஸ் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, கிராஸ் பார்டர் டெரரிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து எல்லா சமயமும் வந்து அக்யூரேட்டாக வந்து அதை இது பண்ண முடியாது. அதுவும் கிளைமேட் வந்து ரொம்ப ரஃப்பாக வைல்டாக இருக்கிற அப்படி ஒரு கண்டிஷன். இன்னொன்று அந்த டெரெயினுமே வந்து ரொம்ப கஷ்டமான டெரெயின், அவ்வளோ இது பண்ண முடியாது. ஸோ வந்து முன்கூட்டியே வந்து கணிக்கிறதே வந்து கொஞ்சம் சிரமம் தான். 100% எல்லா நேரமும் அதை பண்ணிட முடியாது அப்படிங்கிறாங்க. இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, இப்போ இந்த மாதிரியான ஒரு மிகப்பெரிய ஒரு டிவாஸ்டேட்டடான ஒரு சுச்சுவேஷனுக்கு அப்புறம் நமக்கு அந்த மாதிரியான ஒரு கேள்வி தான் எழுது. உங்களால் வந்து அதை பண்ண முடியல அப்படின்னா வந்து அதை நோக்கி நம்ம பயணிக்கணும்ல. இல்லை அதுதான் எனக்கும். ஏன்னா இப்போ இதை விட மோசமான சுச்சுவேஷன் வந்து அமெரிக்கா மெக்சிகோ பார்டரில் வந்து இருக்கு. ஏன்னா இதை விட அதிகமான வைலண்டான இது நமக்கும் பாகிஸ்தானுக்கு பிரச்சனை வேற, அமெரிக்கா மெக்சிகோ ஒரு பிரச்சனை, அதை ஈக்குவேட் பண்ணல. ஆனால் பெரிய பார்டர், இதே மாதிரி பெரிய பார்டர், ஹார்ஷ் டெசர்ட் கிளைமேட்ஸு, பட் அது வந்து ஓவர் கம் பண்ணுறதுக்கு அமெரிக்கா வந்து டெக்னாலஜிக்கலாகவும் சரி இல்லை மற்ற ரூட்ஸ்லையும் சரி இம்ப்ரூவ் ஆகிறாங்க. அப்போ இந்த சிக்கல் இருக்குன்னா நம்ம ஏதோ ஒரு வகையில் தடுத்து நிறுத்தி. அதான் இப்போ நம்ம வளர்ந்துட்டு வர நாடு அப்படின்னு மோடி சொல்றாரு. பல இடங்கள்ல வந்து இன்னோவேட்டிவான ஐடியாக்களுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுங்க அப்படின்னு சொல்றாங்கல்ல. ஸோ டிஃபென்ஸுக்குன்னு வந்து
அவங்க ஒதுக்குன ஃபண்டு என்ன தான் போகுது, எங்கே தான் போகுது அந்த ஃபண்ட்ஸு. இன்னொன்று வந்து ஆர்மிக்கு கடந்த காலங்களில் வந்து ரீசெண்ட் டேஸில் வந்து ஆளே எடுக்கலை. அது ஒரு பிரச்சனையாக போயிட்டு இருக்கு. ஆர்மி பீப்புள்ஸே முன்னாள் ராணுவ வீரர்களே வந்து குரல் கொடுத்துட்டு இருக்காங்க. அக்னிபாத் வந்ததுக்கப்புறம் வந்து அவங்க ராணுவத்துக்கு முழு நேரம் ராணுவத்துக்கு வந்து ஆள் இருக்கிறது விட்டாங்க, அந்த ரெக்ரூட்மெண்ட் வந்து கம்மியாக இருக்கு அப்படின்ட்டு. ஸோ இது எல்லாமே வந்து ஒட்டுமொத்தமாக ராணுவம் வந்து இப்படியான ஒரு சிக்கல்களை கையாண்டுகிட்டு இருக்கோ அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்குள்ளே எழுது. ஸோ எப்பயுமே இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் நடக்கும்போது ஆஃப்டர் மேத்தும் இருக்கும். இந்தியா இந்த மாதிரி பலமுறை பாகிஸ்தான் சேண்டி பார்த்துருக்காங்க, ஒரு ஆஃப்டர் மேத் இருந்திருக்கு. இந்த வாட்டி என்ன ஆயிடுச்சுன்னா அவங்களுடைய ஏர் ஸ்பேஸை க்ளோஸ் பண்ணிட்டாங்க, வணிக ரீதியாக எல்லாத்தையும் ரத்து பண்ணிட்டாங்க. இந்தியா சைடில் அவங்களுடைய தூதரகத்துக்கு கொடுத்த பாதுகாப்பை நம்ம வாங்கிட்டோம். தமிழ்நாடு முதற்கொண்டு எல்லா மாநிலத்திலையும் பாகிஸ்தானியர்கள் வந்து மருத்துவத்துக்காகவோ இல்லை தொழிலுக்காக வந்தவங்களாம் வெளியேற சொல்லிட்டாங்க. பாகிஸ்தான் கவர்மெண்ட்டும் இந்தியன்ஸ் வெளியே போக சொல்லிட்டாங்க. அதில் ரொம்ப அதிக விமர்சனத்துக்கு உள்ளாகிறது அப்படின்னா அந்த நதிநீரை நிறுத்தினது தான். ஏன்னா ஜெனீவா ஒப்பந்தம் உட்பட பல ஒப்பந்தங்கள் என்ன சொல்லுதுன்னா, போர் புரிய நாடாக இருந்தால் கூட இந்த உணவு இல்லைனா தண்ணி வந்து நிறுத்தக்கூடாது, அது போர் குற்றம்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. சிலர் வந்து இதை ஆதரிக்கிறாங்க, இல்லை அவங்களுக்கு வந்து கொஞ்சம் இப்படி ஒரு விஷயம் பண்ணாதான் அவங்க ஒரு செக்கில் வைக்க முடியும்ன்ட்டு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? சிந்து நதி நீர் ஒப்பந்தம் வந்து நேரு காலத்தில் கொண்டு வரப்பட்டது. என்ன அப்படின்னா சிந்து மற்றும் அதன் துணை நதிகள் வந்து ஒரு 5 நதிகள் இருக்கு. இதுல வந்து கிழக்கு நோக்கி பாயக்கூடிய 3 நதிகள் வந்து இந்தியாவுக்கும், மேற்கு நோக்கி பாயக்கூடிய 3 நதிகள் வந்து பாகிஸ்தானுக்கும் வந்து சொந்தம். இதுதான் வந்து அந்த ஒப்பந்தத்தோட மையம். ஓகே. அதாவது என்னன்னா அந்த இயற்கை வளத்தை வந்து 2 நாடுமே சரிசமமாக பயந்துக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்லெண்ண அடிப்படையில் ஜவஹர்லால் நேரு அவர்களும் பாகிஸ்தானோட ராணுவ தளபதி அயூப் கான் அப்படி 2 பேரும் சேர்ந்து தான் வந்து கையெழுத்து போட்டாங்க. இதில் என்ன பிரச்சனை வருது அப்படின்னா, இது நாள் வரைக்கும் அதுக்கப்புறம் பல உரசல்கள் வந்திருக்கு, நமக்கும் பாகிஸ்தானுக்கு இடையில பல உரசல்கள் வந்திருக்கு. ஆனால் வந்து இந்த அளவுக்கு எக்ஸ்டெண்டான ஒரு முடிவை வந்து இந்தியன் கவர்மெண்ட் எடுத்தது கிடையாது. 2016 ஒரு டைம் வந்து மோடி இதை பேசினார், சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தை வந்து கேன்சல் பண்ணுவோம், ரத்தமும் ஆறும் ஒரே நேரத்தில் வந்து பாய முடியாது அப்படின்லாம் பேசினார். ஆனால் வந்து நடவடிக்கை எடுக்கலை. இன்றைக்கி வந்து முடிவு எடுத்துட்டாங்க, சிந்து நதி நிறுத்துகிறோம் அப்படின்ட்டு. இன்னொன்று வந்து சில பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த எக்ஸாஜரேட்டட் பீப்புள்ஸ் இருக்காங்க சோஷியல் மீடியாவிலே இருக்கட்டும், அவங்க வந்து நிறுத்திட்டாங்க, தண்ணியை நிறுத்திட்டாங்க, இனிமேல் வந்து பாகிஸ்தான் வந்து அப்படிலாம் வந்து சிந்து நதி நீரை நிறுத்திட முடியாது. ஒரு மிகப்பெரிய ஒரு நதியும் கிளை நதியும் கொண்டது. அது வந்து இன்னைக்கு நம்ம அந்த நடவடிக்கை எடுத்தோம் அப்படின்னா ஒரு 3-4 வருஷம் ஆகும். ஓகே. முழுமையா வந்து ஒரு தடுப்பணை கட்டி, தடுப்பணை கட்டி அந்த தண்ணீரை வந்து நம்ம சேமிச்சோம் அப்படின்னா. இன்னொன்று, அதனால இந்தியாவுக்கே பாதிப்பு கூட ஏற்படலாம். ஓகே. ஒரு மிகப்பெரிய கொள்ளளவு கொண்ட ஒரு ஆற்றை நம்ம தடுத்து நிறுத்துறோம்னா அதுக்கு ஈக்குவலாக அது வந்து ரிப்பல்ல பாய ஆரம்பிக்கும். ஸோ அவ்வளோ பெரிய நீரை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தெரியல. ஸோ இந்த உணர்ச்சி வேகத்தில் நம்ம எடுக்கக்கூடிய முடிவுகள் வந்து திருப்பி இந்தியாவுக்கே வந்து ரிவெஞ்ச் ஆயிடக்கூடாது அப்படின்னு குரல்கள் ஒழிச்சிட்டு வருது. ஆனால் வந்து இந்தியா தரப்பில் சொல்லக்கூடிய ஒரு ஸ்ட்ராங்கான மெசேஜ் இது. நீங்கள் இப்படி ஒரு தாக்குதலை வந்து நடத்துறதுக்கு துணையாக இருந்தீங்க பட்சத்தில் இந்த மாதிரியான விளைவுகள் நீங்கள் சந்திக்க வேண்டியிருக்கும் அப்படின்னு இந்தியா சார்பில் ஒரு கடுமையான மெசேஜாக தான் இதை நம்ம பார்க்கணும். ஓகே. இப்போ இந்த நாட்டுக்கு தொடர்பு இல்லாத, இந்த நாட்டுக்கு சம்மந்தம் இல்லாத ஏதோ ஒரு சில தீவிரவாதிகள் இதை செய்ததுனால வழக்கம் போல் சிலர் வந்து மத துவேஷத்தை கையில் எடுத்துட்டாங்க. நம்ம ஊரில் தமிழர்களாக இல்லை மற்ற மொழி பேசக்கூடிய இந்திய முஸ்லீம்ஸ் வந்து இது காரணம் அப்படின்ட்டு கிளியராக அந்த ஸ்பாட்டில் இருந்த பல்வேறு முஸ்லீம்ஸே வந்து உள்ளே போய் காப்பாற்றிருக்கிறாங்க. சிலர் வந்து உடனே ரெஸ்கியூ பண்ண அந்த மிஷனில் இருந்திருக்காங்க. சிலர் அந்த சுச்சுவேஷன்லேருந்து தப்பிச்சு வந்தவங்களும் இருக்காங்க, முஸ்லீம் டூரிஸ்ட் எல்லாமே. இந்த இந்த ஒரு துவேஷம் வந்து இதுதான் சாக்கு, இப்போ நம்ம பண்ணாதான் உண்டு அப்படின்ற மாதிரி பண்ணுற ஒரு விளையாட்டு நடந்துக்கிட்டே இருக்கு. அடுத்து ஒரு 10-20 வருஷத்துக்கு இது பொலிட்டிக்கலாக ஒரு இம்பாக்ட் ஏற்படுது. இயல்பில் உங்களுக்கு அந்த மதம் ஊறி போயிடுச்சு அப்படின்னா மூளை வேலை செய்யாதில்ல, அந்த மாதிரியான ஒரு கண்டிஷன் தான் இது. வந்து இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்குமான இடையில பிரச்சனையா இல்லை வந்து இந்து முஸ்லீம் பிரச்சனையா, அதுதான் வந்து நமக்கு பிரைமரியாவே எழுது. இதுவே வந்து ஒரு டர்ட்டி பாலிடிக்ஸ் தான், மதங்களை முன்னிறுத்தின அரசியலே. இப்போ அவங்க வந்து அந்த வந்து தாக்கும் தீவிரவாதிகள் வந்து அவங்கள முஸ்லீமா இந்துவான்னு கேட்டாங்க அப்படின்னு சில பேர் சொல்றாங்க. எதுவுமே அன்வெரிஃபைடா தான் இருக்கு. சில பேர் சொல்றாங்க அப்படியே எதுவும் கேட்கல, வந்தாங்க கண்மூடித்தனமான தாக்குதல் நடந்துச்சு, எங்களை சுட்டாங்க அப்படின்னு. சில பேர் வந்து சில சொற்றர்களை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி வற்புறுத்தினாங்க அப்படின்னு நமக்கு தகவல் வந்துடுது. சில பேர் இன்னொருத்தர் சொல்றாங்க, வந்தாங்க என்கிட்ட எதுவுமே கேட்கல, என் பக்கத்தில் இருந்தவங்களை சுட்டுட்டு அவன் போயிட்டே இருந்தான் அப்படின்னு ஒரு தாத்தா ஒருத்தர் பேட்டி கொடுத்துருக்காரு. எதன் அடிப்படையில் வந்து இவங்க எடுத்துக்கிறாங்க? இன்னொன்று, சரி செய்யப்படாத இல்லைன்னா வந்து சரிபார்க்கப்படாத ஒரு தகவல்களை நம்பி இவங்க வந்து ஒட்டுமொத்தமாக ஒரு பொதுமைப்படுத்தின மாதிரி ஒரு சமூகத்தின் மேலே குற்றம் சாட்டுறது வந்து தவறானது. இன்னொன்று, இந்தியா மாதிரியான ஒரு கண்ட்ரிக்கு அது வந்து எப்போவுமே வந்து ஒரு டேஞ்சரான வந்து ஒரு பாதையை உருவாக்கிடும். இன்னொன்று, நீங்கள் சொன்ன மாதிரி அன்னைக்கு அந்த தாக்குதல் நடத்தும் போது அதை சுற்றி இருந்த கிராம மக்கள், குறிப்பாக முஸ்லீம்கள் தான் அங்கிருந்து பாதிக்கப்பட்டவங்களை வந்து தோளில் சுமந்து கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க. கேண்டில் மார்ச் நடத்துறதுமே நிறைய இஸ்லாமிய முஸ்லீம் தான் நடத்திருக்காங்க. அவங்க தான் அந்த கேண்டில் மார்ச்லேயுமே வந்து என்ன சொல்லியிருக்காங்க, நாங்கள் ஃபர்ஸ்ட் இந்தியன்ஸ், அதுக்கப்புறம் தான் வந்து முஸ்லீம்ஸு அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
என்ன அப்படின்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான ஒரு மத அடிப்படைவாதம் கொண்ட மனிதர்களுக்கு மத்தியில் முஸ்லீம்கள் வந்து தங்களோட அந்த லாயல்ட்டியை டெய்லி நிரூபிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியது அது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ரொம்ப கஷ்டமா இருக்கு. பக்கத்துல இருக்கிற ஒருத்தன் வந்து சூடுபட்டு இறந்துட்டா கூட அவன் ஹிந்துவா இருந்தானா வலிக்காதுன்னு சொல்லி முஸ்லிம்ஸ் நினைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா இந்த சம்பவம் நடந்தப்போ irrespective ஆஃப் ஃபீல்டு, செலிபிரிட்டிஸா இருக்கட்டும் இல்ல மற்ற ஃபீல்டில் இருக்கவங்களா இருக்கட்டும், இஸ்லாமியர்களும் சேர்த்து தான் இது தப்புன்னு கண்டிச்சாங்க. இன்னைய வரைக்குமே இப்போ இந்த மொமெண்ட் வரைக்குமே இந்தியாவில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் இது தப்பு நடந்திருக்க கூடாது, இதுக்கு இந்தியா வந்து பதிலடி கொடுக்கணும், இதை நிறுத்தணும்னு தான் சொல்றாங்களே தவிர இதை நாங்கள் ஆதரிக்கிறோம்னு தெரியாம கூட யாரும் சொல்ல மாட்டாங்க. அதான் இந்த சம்பவங்கள் என்ன நடந்தாலும் அது வந்து மதத்தின் அடிப்படையில் பார்க்கறது அந்த கோணம் வந்து எப்பவுமே ஒரு தவறான பிம்பத்தை தான் கொடுத்துக்கிட்டே இருக்கு. ஆனால் வந்து துணிச்சலாக வந்து அதை நோக்கி தான் அவங்க போய்கிட்டும் இருக்கிறாங்க. இதுவே வந்து இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு சவாலாக தான் இருக்க போகுது இந்த மாதிரி ஒரு பீப்புள்ஸை ஹேண்டில் பண்ணி சமாளிக்கிறது. ஏன்னா திரும்ப திரும்ப அந்த இடத்துக்கே அந்த ஸ்பாட்டுக்கு கொண்டு போயிட்டே இருக்கிறது. கடைசியாக ஒரு கேள்வி ஒன்று என்னன்னா, இந்த இடத்துல வந்து ஊடகங்களுடைய பங்கு ரொம்ப முக்கியம். உண்மையை கொண்டு போய் சேர்க்கறதுக்காக இருக்கட்டும், பதட்டங்களை குறைக்கிறதுக்காக இருக்கட்டும், ஊடகத்தில் இருக்குன்றனால அந்த லிபர்ட்டி எடுத்துட்டு நான் கேட்குறேன். சிலர் வந்து தமிழ் ஊடகங்களே கூட இந்தியா கிட்ட இவ்வளோ படம் இருக்குது, பாகிஸ்தானில் இவ்வளோ இருக்குது, போர் வந்தால் யார் ஜெயிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்றாங்க. பதற்ற சூழ்நிலை இருக்குது, ரெண்டு தரப்புலையும் நடவடிக்கைகள் இருக்குது. போர் வரணுன்றதை வந்து ஆசைப்பட்டு கேட்குற மாதிரிலாம் இருக்குது. ஆமாம். இன்னொன்று என்னென்னா அதான் இப்போ என்னென்னா காமனாக வந்து ஒரு கேள்வி இருக்குல்ல, இப்போது சின்ன வயசு பசங்களுக்குலாம் வந்து ஒரு இது இருக்கும்ல, 2 பேருக்கு சண்டை வந்தால் யார் ஜெயிப்பா அப்படின்னு போய் காப்பாற்றுறேன். அது வந்து உண்மையாலுமே இந்த மாதிரியான ஒரு கிளாசிஃபிகேஷன், இந்த மாதிரியான ஒரு ஒப்பிடத்தான் வந்து நாடுகளுக்கு அளவுலையும் வந்து அவங்க வச்சிருக்காங்கன்னு நினைக்கும் போது நமக்கு ஒரு பயம் ஏற்படுது. போர்னா போர் என்ன பண்ணும், லட்சக்கணக்கான மக்களை கொல்லும், மில்லியன் கணக்கான சேதம் ஏற்படும், சாப்பாடு ட்ரில்லியன் கணக்கில் பொருளாதாரம் அடி வாங்கும். அதை வந்து ஒரு பேக்கேஜ் ஆஃப் நியூஸை வந்து நியூஸாக பார்க்கறதுக்கான அந்த துணிச்சல் எங்கேருந்து வந்துச்சுங்கிறது தெரியல நமக்கு. அப்படி ஒரு சிச்சுவேஷன் வந்தால் பதட்டத்தை குறைக்க வேண்டிய ஊடகங்கள் வந்து யார்கிட்ட போர்படை பலம் தளவாட எத்தனை இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு இன்னொரு விஷயம் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, 3ஆம் உலக போர்னு ஒன்றும் வராது. அது வந்தால் வந்து பொருளாதார யுத்தமாக தான் இருக்கும். ஒரு நாடு இன்னொரு நாடு மேலே பொருளாதாரத்தை விதிச்சா போதும். இப்போ ட்ரம்ப் வந்து மற்ற நாடுகள் மேலே விதிக்கிறேன், அது வந்து ஈஸியாக ஒரு நாடை வந்து ஒன்றுமே இல்லாமல் அந்த கால சோமாலியா மாதிரி ஆக்கிட முடியும். இப்போ எல்லா நாடுகள்கிட்டையும் அணு ஆயுதங்கள் இருக்குது, வளர்ந்த நாடுகள் எல்லா நாடும் ஆயுதங்கள் இருக்குது. அதை வச்சு ஒரே நாள் அந்த ஒட்டுமொத்த உலகத்தையும் வந்து எதுவுமே இல்லாமல் செஞ்சிட முடியும். ஆனால் வந்து அவங்க செய்ய மாட்டாங்க. ஏன் அப்படின்னா அவங்கள பற்றின பயம் தான் வந்து அவங்களோட முதலீடாக வந்து ஒவ்வொரு நாடும் கருதுது. இப்போ இந்தியாவுக்கு ஈக்குவலான ஒரு நாடாக பாகிஸ்தான் கேட்டால் கிடையாது. மொத்தமே 24 கோடி ஒரு பாப்புலேஷன் இருக்காங்க. அக்ரிகல்ச்சர் செக்டார் சரி, பல்வேறு விதங்களில் பின்தங்கி இருக்காங்க. அங்கே இண்டஸ்ட்ரீஸ் இதுவும் சரி, பழைய என்ன சொல்கிறது அப்படின்னா பேசிக் நீட்ஸையே வந்து அவங்க வெளிநாடுகளை நம்பி இருக்கிறாங்க. ஏன்னா இன்னை வரைக்கும் அவங்களுடைய நிறைய மெடிக்கல் தேவைகளுக்கு சென்னை வந்து தான் அவங்க பண்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருக்கு. கல்வியிலையா இருக்கட்டும், விவசாயத்துறையிலையா இருக்கட்டும், ஐடி செக்டர்ல இருக்கட்டும், எல்லாத்துலேயும் அவங்க பின்தங்கி தான் இருக்கிறாங்க. இந்தியாவோட வந்து நோவே அதோட வந்து கம்பேரே பண்ண முடியாது. அவங்களோட தீவிரவாத ஆதரவு நடவடிக்கைகள் நம்ம எதிர்க்கிறோம் அப்படிங்கிறதுனாலேயே ஒரு போரை நியாயப்படுத்திட முடியாது. போர் வந்து எல்லா காலகட்டத்தில் இப்போ நமக்கு வந்து பாகிஸ்தானுக்கு சின்ன நாடு ஈஸியாக வந்து ஒரு டார்கெட் அப்படின்னா கூட நமக்கும் பாதிப்புகள் இருக்கும், கண்டிப்பாக இருக்கும், உலகள பாதிப்புகள் இருக்கும். இந்த மாதிரியான உணர்ச்சி வேகத்தில் பேசக்கூடிய பேச்சுகள் வந்து அன்னைக்கு ஒரு வார் டோன் ஜோனில் வந்து கை கொடுக்காது. இந்த பரபரப்புக்கு மத்தியில் வந்து அப்படியான ஒரு இதோயோ அந்த மாதிரி தாட்டையோ வந்து என்கரேஜ் பண்ணக்கூடாது நம்ம. அதே போல் வந்து நிறைய பேர் என்னையும் போரில் சேர்த்துங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த அம்மச்சூர் கருத்துக்களை ஸ்பீச்சை நிறுத்திட்டு தீவிரவாதம் எதுக்கும் என்னைக்கும் எப்போவுமே பதிலாக இருக்காது, வன்முறையும் அப்படி தான். மீண்டும் ஒரு முறை இந்த பயங்கரவாத தாக்குதலில் உயிரிழந்தவங்க எல்லாருக்காகவும் வேண்டிட்டு அவங்களுடைய ஆன்மா சாந்தி அடையணும்னு சொல்லிட்டு இன்னும் மற்ற சம்பவங்கள், பல்வேறு கருத்துக்கள், அன்றாட நடக்கிற அரசியல் சூழல்களை பற்றி அடுத்தடுத்து நாங்கள் பேசுகிறோம் நிகழ்ச்சியில். வசந்த் நியூஸினுடைய எல்லா சமூக வலைத்தள பக்கங்களுக்கும் உங்களுடைய ஆதரவு கொடுங்க. நன்றி.